லட்சக்கணக்கானோர் புடைசூழ நிகழ்ந்த போப் பிரான்சிஸின் இறுதி பயணம் முக்கிய காட்சிகளுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரிக்கும் சுவர்களை அல்ல, இணைக்கும் பாலங்களை கட்டுங்கள் என்பதே போப் பிரான்சிஸ் உலக மக்களுக்கு திரும்ப திரும்ப சொன்ன அறிவுரை. புலம்பெயர்ந்தோர் அகதிகளின் அழுகைக்கு ஆறுதலாய் அமைந்தது அவரது குரல். ஈஸ்டர் திங்களன்று இறைவனடி சேர்ந்தார் போப். அதற்கு முந்தைய தினம் ஈஸ்டர் தினத்தன்று கூட தான் ஆற்றிய உரையின் போது காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசையாக இருந்தது. போர் அபத்தமானது, ஆயுதங்களின் பிடியில் இருந்து பூமியை விடுவியுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சினார். சிறைகளுக்கு சென்று கைதிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு அவர்களின் பாவங்களை கழுவினார். தேவாலயம் என்பது அனைவருக்குமானது என நம்பினார். தென் அமெரிக்காவின் முதல் போப்பாண்டவர் என்ற பெருமைக்குரியவர் போப் பிரான்சிஸ். பதவியில் இருந்தவரை பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்த அவரது மறைவு உலகையே கவலையில் மூழ்கடித்துள்ளது. இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு உடல் நலக்குறைவால் அவதிப்பட்ட 88 வயதான போப் பிரான்சிஸ் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ஒரு மாதத்திற்குள் கடந்த 21ஆம் தேதி காலமானார். 26ஆம் தேதி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதுவரை மக்களின் போப் என கொண்டாடப்படும் போப் பிரான்சிஸிற்கு தினம் தினம் இரவு பகல் பாராமல் லட்சக்கணக்கானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். வாட்டிகனுக்குள் மிகவும் ஆடம்பரமாக போப்களை அடக்கம் செய்வதுதான் வழக்கம். ஆனால் வழக்கத்தை உடைத்தெறிந்த போப் பிரான்சிஸ், என் சவப்பெட்டிக்கு அலங்காரம் தேவையில்லை, ஆடம்பரம் வேண்டாம், தரையிலேயே கல்லறை அமையுங்கள், பிரான்சிஸ்கஸ் என்று லத்தீனில் கல்வெட்டு மட்டும் வையுங்கள் என்று சொல்லும் அளவு எளிமை விரும்பி 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிகனுக்கு வெளியில் அடக்கம் செய்யப்படும் முதல் போப் இவர்தான். மறைந்த போப் பிரான்சிஸுக்கு ரோமில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் 3 நாட்களில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். யாத்ரீகர்கள், கன்னியாஸ்திரிகள், பாதிரியார்கள் சாறை சாறையாக வந்தனர். நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் டிரம்ப், பிரிட்டன் இளவரசர் வில்லியம், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஸ்பெயின் மன்னர் 6ஆம் பிலிப், பிரேசில் அதிபர் சில்வா, யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அமைச்சர் நாசர், எம்எல்ஏ இனிகோ எஸ் இருதயராஜ் என உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான தலைவர்கள் அங்கு கூடியிருந்தனர். உலகத்தின் பார்வையே வாட்டிகன் மீதும் ரோம் மீதும் தான் இருந்தது. ஆங்காங்கே ட்ரோன்களும் ஹெலிகாப்டர்களும் அடிக்கடி பறந்து கழுகு கண்களுடன் கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்தன. ஆயிரக்கணக்கான இத்தாலிய காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் ஆங்காங்கே ஆக்கிரமித்திருந்தனர். பீட்டர் சதுக்கம் நிரம்பி வழிந்தது. அவ்வளவு சத்தத்திற்கு மத்தியில் உரக்க ஒலித்தது 91 வயதான கார்டினல் ரேவின் குரல். இறுதிச் சடங்கை நேர்த்தியாக வழிநடத்தினார். Distruzione di case, distruzione di ospedali e di scuole. மாறிவரும் உலகில் ஒன்றிணைக்கும் சக்தியாக நினைவு கூறப்பட்டார் போப். செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவிற்கு வெளியே பெரிய பெரிய திரைகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் இறுதிச் சடங்கை கண்டுகொண்டிருந்தனர். போப்பின் சவப்பெட்டி சிவப்பு நிற அங்கிகள் அணிந்த கார்டினல்கள் புடைசூழ செயின்ட் பீட்டர் சதுக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றியிருந்த மக்கள் இத்தாலிய பாரம்பரியப்படி கைதட்டி மறைந்த போப்புக்கு மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.